வாட்ஸ்அப்பில் வெறும் மொபைல் நம்பர் மட்டும் வச்சு யூபிஐ மூலமாக பணத்தை எப்படி நீங்கள் அனுப்புறது, பணத்தை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப் கார்னரில் 3 டாட் பட்டன் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் பேமெண்ட் ஆப்ஷன் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். அதில் உங்களோட மேலே உங்களோட நேம் போட்டு கீழே உங்களோட யூபிஐ ஐடி போட்டு வரும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட யூபிஐ போட்டு ஒரு பேர் போட்டு வரும். அது வந்து வாட்ஸ்அப் மாதிரி கொடுக்குற ஒரு யூபிஐ ஐடி மாதிரி வரும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் ஆட் யுவர் மொபைல் நம்பர் டு செக்யூர்லி ரிசீவ்டு பேமெண்ட் ஃப்ரம் எனி யூபிஐ ஆப் அப்படின்னு வரும். அதாவது உங்கள் மொபைல் நம்பர் மட்டுமே வச்சு யூபிஐ நம்பரை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேர் வரும். கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பரே போட்டு யூபிஐ நம்பராக மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அது நீங்கள் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். அதில் உங்களோட பேர் ப்ளஸ் மொபைல் நம்பரோட யூபிஐ நம்பர் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் வந்துடுங்க. ரிவர்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இந்த மொபைல் நம்பர் எந்தெந்த பேங்க்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதோட யூபிஐ நம்பரை போட்டு டிஃபால்ட்டாகவே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எனி ஒன் ஏதாவது ஒரு பேங்க்கை செலக்ட் பண்ணி டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு போட்டு வரும். நீங்கள் பணத்தை எதன் மூலமாகவும் அனுப்பிக்கலாம். ஆனால் ரிசீவ் பண்ணுறது இந்த ஒரு பேங்க்குக்கு தான் வரும். அது வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுற பணம் பூரா யார் உங்களுக்கு அனுப்பினாலும் டிஃபால்ட்டாக அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். சிலர் வந்து 15 நாள் ஒரு அக்கௌண்ட்டு திருப்பி ஒரு 10 நாள் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்ற விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டு வேணுமோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி யூசஸ் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டேட் பேங்க்லாம் இருந்துச்சு. இப்போ அதன் மூலமாக மாற்றி இப்போ இந்தியன் பேங்கை ப்ரைமரியாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் உங்களுக்கு யார் பணம் அனுப்பினாலும் இந்தியன் பேங்குக்கு தான் பணம் வரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ப்ரைமரி அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்கு ஒருக்க மந்த்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பணம் அனுப்புறது யார் மூலமாகவும் அனுப்பிக்கலாம். எந்த அக்கௌண்ட் மூலமாகவும் அனுப்பிக்கலாம். ரிசீவ் பண்ணுறது நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.